இந்த வீடியோவில் பகுதி நேர படிப்பில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் அதிர்ச்சி, அரசாணையில் பணியில் சேர முடியாத நிலை அப்படின்ற தகவல் தான். இதை சார்ந்த ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான முழு விளக்கத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். தமிழ் செய்தித்தாளையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் செய்தித்தாளையும் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதை பற்றின தகவல். பயம் தேவையில்லை. தற்போது வழங்கப்பட்டுள்ள 5 உதவி பேரரசர் நியமன ஆணை ரசாயனப்படி தற்காலிகமானது. சான்றிதழின் உண்மைத்தன்மைக்கு உட்பட்டே அவர் நிரந்தர பணியில் அமர்த்தப்படுவார். சான்றிதழில் ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி குறை இயலாது. மீதியுள்ள பல பிரிவுகளுக்கு தகுதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே பணிவிப்பு நிர்ணயம் செய்யப்படும். எனவே பணிவிப்பு விஷயத்தில் மற்ற தேர்வுகள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் ரெகுலர் பிஹெச்டி என்பது பகுதி நேர பிஹெச்டி படிப்புக்கு சமம். எனவே இந்த விவரத்தில் தேர்வுகள் யாரும் பயம் தேவையில்லை அப்படின்ற தகவலை வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிபிகேஷனை பத்தியும் தொலைதூர கல்வியில தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்ற தகவல் வந்து அவங்க ஒரு தகவலா அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதுல எத்தனை பாடப்பகுதிகள் இப்போ வந்து எத்தனை வந்து போஸ்டிங் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க. 5 பேருக்கு வந்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பணியமா வழங்க 6 பேர் 3 வந்து முனைவர் பட்டம் பெற்றதால் தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஆர்பி ரிசல்ட்ஸ்ல வந்து இந்த தகவல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தொலைதூர கல்வி முறையில் பெறப்பட்ட பிஹெச்டி படங்கள் தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த பல்கலைக்கழக விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் பகுதி நேர பிஹெச்டி படங்களும் முழுநேர படங்களாகவே கருதப்படும் என பல்கலைக்கழக மூலம் தெரிவித்துள்ளது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். மீனச்சுவதற்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால வந்து யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கெஸ்ட் லெக்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து அரசு உதவி எய்டட் காலேஜில் வந்து போஸ்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பிஹெச்டி இருக்கவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட போஸ்டிங் வந்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேவா? நூற்றுக்கான நியமனங்கள் பெற்றுள்ளன. இந்த நியமனக்கான கல்லூரி கல்வி இயக்குனர் பல்கலைக்கழகம் ஒப்புதல் கொடுத்த நிலையில் தற்போது தகுதியில்லை என்று சொல்வது வருத்தமானது. தற்போது உதவி பேசுக்கான விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து நம்மளுக்கு இல்லை. யாரும் வந்து இதை பற்றின அவேர்னஸ் இல்லாம யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவலுமே இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஜியோ வந்து உயர்கல்வித்துறை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்ந்து வந்து அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.